ஏமா குழந்தைய திருடா சும்மா விட சொல்றியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். இவர் அவரு குழந்தைன்னு நினைச்சு மாத்தி தூக்கிட்டாரு. அதான் இந்த குழப்பமே. தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் கிளம்புங்க. நான் கூட நிஜமா தான் திருடுவேன். சரி வாங்கப்பா. கோயிலாமா இப்படி கூடவே வந்து என்னை கோர்த்து விட்டீங்களாமா? ஏன் உன் கூட சேர்ந்து என்னையும் அடி வாங்க சொல்றியா? நீங்க ரொம்ப உஷார்தாமா நீங்க. ஆமா ஆமா, 2 பேரும் சேர்ந்து நல்லா சொதப்பிட்டீங்கல்ல. வாங்க போலாம். கண்மணி, என்ன கண்மணி, நல்லா இருக்கியா? உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? சாமி கிட்ட குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்னு வேண்டிக்க. உடம்ப பாத்துக்கோ, வேலைக்கு சாப்பிடு, அப்புறம் நிறைய தண்ணி குடி. ஏய் நிறுத்து. அண்ணே, அவ உங்க நல்லதுக்கு தானே சொல்றா, அதுக்கே கோவப்படுறீங்க? ஆமா ஆமா, பெரிய அக்கறை. உங்க அக்கறை எல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. என்ன பாத்துக்க எனக்கு நல்லாவே தெரியும். இது தேவையா உனக்கு? போய் இவங்களுக்கு நல்லது சொல்றீங்க. பரவாயில்ல விடுங்க மாமா. ஏன் கண்மணி இவ்ளோ விரோதம் என் மேல? நீ இப்ப கன்சீவா இருக்க, அதனால இவ்ளோ கோவமும் ஆத்திரமும் படாம அமைதியா இருக்கணும். அப்பதான் எல்லாத்துக்கும் நல்லது. ஏய் போடி, வந்துட்டா பெருசா அட்வைஸ் பண்றது. ஏய் ராசாத்தி, நான் போட்ட பிச்சை தான் உனக்கு இந்த சேர்மன் பதவி எல்லாம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தடவையும் நான் தூக்கி போடுறது தான் உன்னை வாழ வைக்குது. இதோ இந்த குழந்தை உட்பட. என்ன சொல்ற கண்மணி? இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? ஏய், எதுவும் தெரியாத மாதிரி சும்மா நடிக்காது. வாமா போலாம். மாமா, கண்மணி நம்ம ரோஜாவை பத்தி என்ன சொல்லிட்டு போறா? அவங்களுக்கு வேலை இல்ல, எப்ப பாரு ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பாங்க. வா போலாம். எல்லா சிஸ்டம் எனக்கு தெரியும். நான் பெரிய ஜோசியர். நீங்க ஒன்னா பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகும், கவலைப்படாதீங்க. பெரிய இடத்துக்கு வந்தாச்சு. ஏதாவது வைங்க. எனக்கு வேண்டாம், கம்ப்யூட்டர் ஜிக் கொடுங்க. சரி, கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. போங்கம்மா. போலாம் வாங்க. சாம்பிள்னு சொல்லி ஏமாத்திட்டா போனீங்க. இப்ப அதுக்கும் சேர்த்து மொத்தமா கறந்துடுற பாரு. என்ன மைண்ட் வயசுல ஏதோ ஓடுது போல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. போட்டோ கொண்டு வந்தாச்சா? சூப்பர் சூப்பர். இதை அப்படியே ப்ளூடூத்ல என் கம்ப்யூட்டர் ஜிக்கு அனுப்புங்க. வந்துருச்சு கம்ப்யூட்டர் ஜி. இந்த பாப்பா போட்டோவை ஸ்கேன் பண்ணி அவ எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுங்க. ஓகே ஜி. என்ன கம்ப்யூட்டர் ஜி சைரன் சவுண்ட்ல விடுறாரு? கோவத்துல இருக்கார் போல. என்னையாச்சு? கொஞ்சம் இருங்கம்மா பாக்குறேன். ஓ அப்படியா? ஓகே ஜி, டபுள் ஓகே ஜி, ட்ரிபிள் ஓகே ஜி. யோ ராமலிங்கம், யார்கிட்டயா பேசிக்கிட்டு இருக்கான்? தெரியலையம்மா. ஓ ஓகே ஜி. அம்மா, கம்ப்யூட்டர் ஜி தான் பேசினாரு. என்னது? கம்ப்யூட்டர் ஜி பேசினாரா? ஆமாம்மா, கம்ப்யூட்டர் ஜி உங்க மேல பயங்கரமா கோவத்துல இருக்காரு.
பாப்பாக்கு சொல்ல மாட்டேன்ட்டாரு. பாப்பாக்கு சொல்ல மாட்டாரா? ஆமாமா, இந்த அம்மாவை கம்ப்யூட்டர் ஜிக்கு பிடிக்கல. யோ, கம்ப்யூட்டருக்கு என்ன எதுக்கியா பிடிக்கணும்? என்ன பொண்ணு பார்க்கவா வந்திருக்கு? மேட்ரு அது இல்ல. ஆ, போன வாட்டி சாம்பிள்னு சொல்லி நீங்க ஜியை ஏமாத்திட்டு போனீங்கல்ல, ஆ? அந்த கோவத்துல தான் ஜி இப்படி சொல்லிட்டாரு. இது உங்க ஜி பண்ண வேலை மாதிரி தெரியலையே, ஏதோ நீ ஃப்ராட் வேலை பண்ண மாதிரி தெரியுது. அம்மா சத்தியமா சொல்றேன், கம்ப்யூட்டர் ஜி தான் டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயோ சரி, என்ன ஏதுன்னு பட்டுன்னு சொல்லு, இழுக்காத. அம்மா, ஜியோட கோபம் குறையணும்னா 2000 ரூபாய் நோட்டை கொடுங்க ஜிக்கு, அப்புறம் டக்குன்னு கூலாகும். ம், எவ்வளவு நேக்கா சம்பாதிக்கிறா. நாமளும் தான் இருக்கமே 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு. உனக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்தா சொல்லுவேன், அவ்வளவுதானே? ஆமாமா. இரு. ஏய் ஏய், வேணாண்டி. என்னம்மா பேசாம இருக்கியா? உன்னாலதான் இப்ப 1க்கு 2 கட்டுறேன். இரு. இந்த ஆ. ஜி பணம் கொடுத்தாச்சு ஜி. ஹா, ஜிக்கு கோபம் போயிடுச்சு, ஜிக்கு கோபம் போயிடுச்சு. யோ, ஆ? ஓவரா சீனை போடாம ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாயா. ஆஹாஹா, ஆஹாஹா. ம், ஆ, யோ நாகுஜி, ஆக ஆகானுகிட்டு இருக்க, சீக்கிரம் விஷயத்த சொல்லியா. அற்புதமான ஜாதகம் இது. மகாலட்சுமியோட மறுபிறப்பு இந்த பாப்பா. இது ஒரு பெரிய குடும்பத்தோட வாரிசு. இந்த ஜாதகத்துல அஷ்டலட்சுமிகளும் கூடி நிக்குது. இந்த பாப்பா தொட்டதெல்லாம் பொன்னாகும். இது இருக்கிற இடத்துல செல்வம் கொழிக்கும். கண்மணி பாத்தியா, அந்த குறிகாரி சொன்னது சரியா போச்சு. அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஆ, சரி. நீங்க சொல்லுங்க. என்னத்தம்மா சொல்றது, இந்த இந்த பாப்பாவே ஒரு பொக்கிஷன் தான். இது இருக்கிற மனையில மண்ணை தோண்டனா தங்கமே புதையலா கொட்டும். இந்த பாப்பா யார் கையில இருக்கோ அவங்க குபேரனுக்கு சமானம். அவங்களுக்கு எல்லா நல்லதும் சமபத்தும் கிடைக்கும். அப்படி ஒரு ராஜயோகம் உள்ள பொண்ணு இது. ஆமா, இது யாரோட பாப்பா இது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதான் காசு வாங்கிட்டல்ல, மொத்த டீட்டெயிலையும் கொடு. இல்லம்மா, நம்ம பாப்பான்னா இங்க கூட்டிட்டு வந்தா நான் துட்டு சம்பாதிப்பேன். அதுக்கு தான் சொன்னேன். ம், உனக்கு அந்த பாப்பா எல்லாம் தேவையில்ல, நீ இந்த ஜிய வச்சே ஃப்ராட் பண்ணி சம்பாதிச்சிருவ. முதல்ல அந்த பேப்பர் கொடு. கண்மணி ஆடி போலாம். அதான் அந்த பாப்பா பொக்கிஷன்னு தெரிஞ்சு போச்சே, இப்ப என்ன பண்ணலாம் கண்மணி? ஆமாம்மா, அந்த பாப்பா முதல்ல நம்ம கைக்கு தான் வந்துச்சு, தவற விட்டுட்டோம். இப்போ அந்த ராசாத்தி கையில இருக்கு. ஆமாண்டி, அவ சும்மாவே ஆடுவா. இப்ப அவளுக்கு சலங்க கட்டி விட்ட மாதிரி இதுவும் அவ கையில இருக்கு. அவ ஏற்கனவே சேர்மேன் ஆகி நல்ல நிலைமையில தான் இருக்கா. இதுல இந்த பாப்பாவும் கூட இருந்தா அவளுக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. விட்டா இந்த தொகுதி எம்எல்ஏ ஆனாலும் ஆயிடுவா. இல்லம்மா, விடக்கூடாது. அவ கையில இருக்கிற அந்த புதையெல்லாம் தட்டி பறிக்கணும். ஆமாண்டி, அந்த பாப்பாவை அவகிட்ட இருந்து தூக்கிடலாம். தூக்கிதாமா ஆகணும். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல அடைச்சு வச்சு 3 வேளை சாப்பாடு கொடுத்துடலாம். ஆனா அந்த ராசாத்தி சும்மா இருக்க மாட்டா. அந்த குழந்தைய தேடி அலைவா. அது வரைக்கும் அவ கண்ணுல படாம கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சிருக்கணும். ஒரு கட்டத்துல தேடி அலைஞ்சு சோர்ந்து போய் விட்டுருவா. அப்ப குழந்தை நம்ம கையில இருக்கும். அப்புறம் என்ன, எல்லா அதிர்ஷ்டமும் நமக்கு தான் கிடைக்கும். நான் தான் இந்த ஊருக்கே ராணி ஆடுவேன். ம்? அதெல்லாம் சரிடி. அந்த பாப்பாவை எப்படி ராசாத்தி வீட்ல இருந்து தூக்குறது? அந்த வேலையை நான் செய்யறேமா. நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற பொக்கிஷத்துல ஒரு கொசுராவது எனக்கு கிடைக்கும்ல.
அதுக்கு தான் அந்த நல்ல காரியத்தை நான் பண்றேன். குழந்தைய தூக்குற வேலையை நான் பாத்துக்கிறேம்மா. பார்த்து பார்த்து மெதுவா மெதுவா. அக்கா மீனாக்கா, ஆட்டோ காசு கொடுத்துட்டு உள்ள பேக்ல இருக்கு, எடுத்துட்டு வாங்க. சரிங்க தம்பி. இந்தாங்கண்ணா. மெதுவா போ. படி இருக்குமா பார்த்து. சரி வா, உள்ள போய் படுத்து ரெஸ்ட் எடு. இல்லைங்க, வேண்டாம். இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருந்தேன்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கு. சரி வா, வந்து உட்கார் வா. ம். பார்த்து மெதுவா உட்கார். ஸ்னேகா, இது நான் உனக்காக பார்த்து வச்ச புது வீடு. அட்டாச் பாத்ரூம், தண்ணி வசதி எல்லாமே உள்ள இருக்கு. நீ எதுக்கும் வெளியில போக வேணாம். இந்த வீடு ஓகே தானே? ஏன், என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்க. வீடு பிடிக்கலையா? வீடு நல்லாதான் இருக்கு, ஆனா அதுல ஓடி விளையாட நம்ம பொண்ணு இல்லாம வெறிச்சோடி இருக்கு. குழந்தை இல்லாத வீடு வீடே இல்ல, வெறும் குட்டி சவருன்னு சும்மாவா சொன்னாங்க? என் பொண்ணு இல்லாம வீடு வீடாவே இல்லைங்க. ஸ்னேகா, அழுது உடம்ப மேலும் சங்கடப்படுத்தாத. இல்லங்க, என் பொண்ணு இப்ப எப்படி எங்க கஷ்டப்படுறாளோன்னு தெரியல. எங்க பாப்பாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க ப்ளீஸுங்க. அதுக்கான முயற்சி நான் எடுக்காம இருப்பேனா ஸ்னேகா? நானும் எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டு தாமா இருக்கேன். ஆனா பாப்பா போட்டோ இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியல. செல்போன் என்ன ஆச்சுங்க? அது இன்னும் ரெடியாகவே இல்லை. அதை மட்டும் ரெடி பண்ணா போதும். அதுல இருக்க மோனிஷா போட்டோ வச்சு பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலைப்படாத ஸ்னேகா, தைரியமா இரு. மீனாக்கா. சொல்லுங்க தம்பி. ஸ்னேகா, இது மீனாக்கா. எனக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப நல்லவங்க. உன்னை பார்த்துக்க கூட மாட ஒத்தாசையா இருப்பாங்க. உனக்கு என்ன வேணும்னாலும் மீனாக்கா கிட்ட கேளு, அவங்க பார்த்துப்பாங்க. தம்பி, அவங்கள பத்தின கவலையை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி, அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் எடுத்துட்டு வரேன், உங்களுக்கும் எடுத்துட்டு வரட்டுமா? இல்லக்கா வேண்டாம், ஸ்னேகாக்கு மட்டும் எடுத்துருவாங்க. சரிங்க தம்பி. ஸ்னேகா, மறந்துட்டேன் பாரு. டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் மோனிஷா சீக்கிரம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். இந்த பிரசாதம். கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அவ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். நீ தைரியமா இந்தாங்கம்மா. இத குடி. சரி, நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. நான் மில்லுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன்.
மீனாக்கா சொல்லுங்க தம்பி. பத்திரமா பாத்துக்கோங்க. நான் பத்திரமா எதுவா பாத்துக்கிறேன். இருந்தாலும் கால் பண்ணுங்க. சரிங்க தம்பி. போயிட்டு வரேன் ஸ்னேகா. ரசதி, மாமா. இந்தா நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. மாமா எல்லாம் கரெக்டா இருக்கு. இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு ரோஜாவுக்கு சொல்லி கொடுக்கலாமா? சரி வா. இது இருக்கு பத்தியா? இதை முதல்ல போடணும், அப்புறம் இதை எழுதணும். ஹை அத்தை, வாட்ச் எனக்கா? இல்ல, இது வெறும் வாட்ச் இல்ல. ரோஜா பாப்பாவுக்காக ஸ்பெஷலா இந்த வாட்சை புக் பண்ணி வாங்கிட்டு வந்தது. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த வாட்ச்ல? அதுவா அண்ணே, ரோஜா பாப்பாவுக்கு நம்ம கூப்பிட்டா கேக்குறது இல்லல்ல. அவளும் ஏதோ அவசரம்னா நம்மள எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம தவிக்கிறா. சப்போஸ் அவளுக்கு ஏதாவது ஆபத்து பிரச்சனைனா நம்மள அவ காண்டாக்ட் பண்ண வசதியா இருக்கட்டும்னு தான் இந்த வாட்ச். இத வச்சு பாப்பாவால எப்படி கூப்பிட முடியும்? அம்மா, இந்த வாட்ச்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிவைஸ் இருக்கு. அதுல என் போன் நம்பர், மாமா போன் நம்பர் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கால் பண்ணா அது அவ கையில வைப்ரேஷன் ஆகும். அத பார்த்து பாப்பா நம்மள கூப்பிடுறாங்கன்னு எங்க இருந்தாலும் தேடி வந்துருவா. அவளுக்கு சப்போஸ் ஏதாவது அவசரம் நம்மள கூப்பிடணும்னா அந்த வாட்ச்ல ஒரு பட்டன் இருக்கு. அதை அமுக்குனா போதும், நம்ம போனுக்கு ஒரு ரிங் வரும். நம்மளே அவளை தேடி போயிடலாம். சூப்பர் மாப்ள. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது அவசியம் தேவைதான். என்னவோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, எப்படியும் பாப்பாவுக்கு புரிய வைக்க விளக்கி சொல்லுவேன். அத பார்த்தா உனக்கும் புரிஞ்சிரும். ரோஜா பாப்பா, உங்க பேரு ரோஜா. நீ சொல்லு. ரோஜா. இங்க பாரு, ரோஜா. உன்னோட பேரு ரோஜா. புரிஞ்சுதா? இப்போ ரோஜாவை கூப்பிட இந்த லைட்ட இப்படி அடிப்போம். இந்த லைட்ட பார்த்தா இங்க பாரு, ரோஜா பாப்பா திரும்பி பார்க்கணும். புரியுதா? ரோஜா திரும்ப. பா திரும்ப. இப்படியா உட்காரு. ரோஜா, ரோஜா. அத்தை சூப்பரா இருக்கு. நான் ஒரு வாட்டி. ரோஜா அந்த பக்கம் திரும்பிக்கோ. ஓகே. ரோஜா. ஹை, திரும்பிட்டா. செல்ல குட்டி. ரசதி, ரோஜாக்கு இதெல்லாம் நல்லா புரியுது பாரு. ரோஜா, அது மட்டும் இல்லம்மா, அடுத்து இவ எங்க இருந்தாலும் இவளை கண்டுபிடிக்க இந்த வாட்ச் போதும். இப்ப பாருங்க, கை கொடு. ரோஜா பாப்பா, அம்மாவை கூப்பிடணும்னா நீ இந்த பட்டனை அழுத்தணும். புரியுதா? அழுத்து பாப்போம். அழுத்து. பாத்தியா, கால் வந்துருச்சு. பாப்பா, அதே மாதிரி பாப்பாவை நாங்க கூப்பிடணும்னா என் போன்ல இருந்து நான் கால் பண்றேன். ஹே,
புரிஞ்சுதா? அப்போ நாங்க கூப்பிடுறோன்னு நீ ஓடி வந்துடணும், சரியா? சரி, இப்போ நீ போய் ஒளிஞ்சுக்கோ. ரோஜா, நம்ம 2 பேரும் கண்ணாம்பூச்சி விளையாடுவோம்ல, கண்ணாம்பூச்சி, அதுல நீ போய் ஒளிஞ்சுப்பல, அந்த மாதிரி போ போ, ஒளிஞ்சுக்கோ. மாமா, ஃபோன் பண்ணலாமா?